இந்த மலை டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஸ்பாட் போடணும். ஏய் பைசன் பாரு, அடே பைசன் கண்ணே ஏன்னா செருப்பா வீடியோ எடுக்கிறாங்க. ஜாலியான அந்த மான்சூன் ரைடெலாம் பண்ணுறது. ஹேர்மெண்ட்டு ஹீரோ வேற மாதிரி அயன் சைல்டு குளிர்துங்க ப்ரோ. நான் ரெயின்ல என்ன மாட்டிக்கிறேன், இதுக்கு மேலே தாங்காது. அந்த டனல் நல்லா இருக்குமா? டனலா அதோட பாருங்களேன். ஃபீலிங் பார்க்குறீங்களா? ரொம்ப முடியல எனக்கு. ஆஹா இதை மாதிரி இது ரெண்டுத்தையும் அந்த இது மாதிரி பண்ணிட்டுவாங்க கை வச்சு. ஏன்னா க்ளீனாக இருக்கு பாரு. காலு ஸோ கைஸ் காலை வணக்கங்கள். ஸோ நாங்கள் ஃபுல்லாக எழுந்துட்டு இப்போ ஹிடன் ஸ்பாட்லாம் கவர் பண்ணலான்ட்டு. நேற்று நைட் என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒரு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வேறு லெவல் இருந்துச்சு. அடுத்தா அந்த மலை டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை ஸ்பாட் போடணும். அது எங்களால் கிட்ட இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க முடிஞ்சுது, பட் கிட்ட இருந்து பார்க்க முடியல. சென்று வாருங்கள் பாய். குளிருது. இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சப்பறம் தான் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா இது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. குளிக்கலன்னா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சுடுதண்ணி பார்த்தோன்னே போய் குளிச்சிட்டோம். எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் சாவி எத்தனை வரான்ட்டேன். திரும்பி ரிட்டர்ன் போய் ஓடி எடுத்துன்னு வந்தேன். 120 கிலோமீட்டர் தான் காமிக்குது. இதில் கால் வச்சு பாரு. இதில் கால் வச்சு பாரு. செம ஜில்லுன்னு இருக்குடா. ஜில்லுன்னு குழுன்னு இருக்குல்ல. ஆனால் அது ரோடே பாரு எப்படி இருக்குன்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 9:56. ஆமாம் இந்த ரோடே ரொம்ப ஹை போஸ்ட்டாக இருக்குது. சவுண்டா? சைன் பயங்கரமாக சவுண்டு வருது. லூப் பண்ணல. 739 கிலோமீட்டர் ஓட்டோம். செயின் லூப் பண்ணல போல. கடைன்னு சத்தம் வருது. ஐயோ ரொம்ப அதிகமாக சவுண்ட் வருது. புரியல. வழி ரொம்ப மோசமாக இருக்கு. வழி ஏறும்போது ஜாலியாக இருந்துச்சு. ஏறும்போது நல்லா இருக்கும். ஜாலியாக இறங்கும் போது தான் வலிக்குது இல்லை. அப்படியே இந்த மலைக்கு மேலே ஏறி போனால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதை பார்த்தியா வழி போகுது. வழி போகுதுப்பா. அங்கே எப்படி போனோம்? அது அங்கேருந்து ரோடு வந்தீங்கல்ல நீங்கள்? ஆமாம். அதுலேருந்து வந்து மேலேயா? சரி வரும்போது போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். மேலே நைட்டு ரோடு பண்ணிக்கல. நைட்டே வருமாம்மா. ஏன் வர இங்கேயே கழுவுறாங்க வண்டியை. இங்கேயே தண்ணி வருது. ஜில்லுன்னு வருது நல்லா தண்ணி. எப்பா பத்து மணிக்கே ஜில்லுன்னு இருக்குப்பா காத்தலாம். ஏய் பைசன் பாரு. பைசன் தானே அது? பைசன் தான். அடே பைசன் கண்ணே சரியான போஸ் கொடுத்துட்டு இருக்குப்பா. இதோ இங்கே நிற்குது பைசன். அழகாக போஸ் கொடுத்துட்டே இருந்துச்சேண்ணா. வந்ததுக்கு ஒரு பைசன் ஆச்சு பார்த்தேன் நான். அது வரைக்கும் சந்தோஷம். 1 2 3 4 5 6 7 8 9 பைக்காக இருக்கும். நம்ம இன்னும் 2 பைக் வரலன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 12 பைக் ஆச்சு. இந்த மாதிரி அங்கே சென்னையில் இருந்தால் நம்ம எங்கே வர போகிறோம்? சென்னையில் இந்த மாதிரி இருந்தால் ஏன் நான் இங்கே வர போகிறோம். சென்னையிலே சுற்றி பார்க்க போகிறோம். அடாடாடாடாடா. நல்லா யூடியூபே நல்லா இன்கம் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம நல்லா நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். அவ்வளோலாம் இன்கம் வர மாட்டேங்க யூடியூப்பில். மேபி நீங்கள் ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக நிறைய வரும். ஸோ எல்லோரும் இந்த நம்ம வீடியோலாம் எல்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல எந்தூசியாஸ்டான வ்ளாகர் இருக்காரா, மோட்டோ வ்ளாகர், அவங்க வீடியோஸ்லாம் பாடுறா சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லவ் யூ அவங்க லவ் யூ ஸோ மச். ஆஹா மேலே ஒரு குரங்கு இருக்குது. என்ன குரங்கு? இது கருப்பு குரங்கு மாதிரி இருக்குது. ஏதோ என்னாச்சு? எதுப்பா வீடியோ எடுக்கிறாங்க? டியர் இருக்கு. மான் அங்கே இருக்கு பாருங்க மான்.
ஐயோ மாடெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் பல காலங்கள் ஆயிடுச்சு. மான் இருக்குப்பா, ஆனால் போகலாம் 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 நிற்காதீங்க அப்படின்ட்டாங்க. அதான் ஏன்னா நிற்காம கிளம்பிட்டோம். நிறைய கப்பல் சைட் தான் நான் ஆகுறேங்க. அதில் விழுந்தேன் காதல் செத்தேன் காதலே விழுந்தேன் காதல் காதல் காதல். ரெயின் கோட் எடுத்துட்டு வந்துட்டு மழை பெய்து தான் பட்டு ரெயின் கோட்டை மாட்டிடுவோம். ஏன்னா கோபுரம் இருக்கு. நான் கூட நஞ்சா கூட கோபுரம் நினைக்கூடாதுல்ல, அதனால கோபுரம் தூக்கி உள்ளே வச்சிருவேன். நேற்றுலாம் நடுங்கினே ஓட்டுன்னு வந்தாங்க, நடுங்கினே ஓட்டுன்னு வந்தேன். ஆனால் வந்து நான் வந்து ஃபீலே பண்ணல. ஏன் தெரியுமா, நம்ம வந்து இப்போ வெயிலில் ஓட்டுறது வேற, அது நார்மலாக இருக்கும். மலையில் இந்த மாதிரி மலையில் ஓட்டுறது ஜாலியான அந்த மான்சூன் ரைட்லாம் பண்ணுறது, ரெய்னி சீசனில் ரைட் பண்ணுறதுலாம் டிஃப்ரெண்ட்டுங்க. அது வேறு மாதிரி. அது நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு நான் பார்த்ததில்ல, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மலையில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மலையில் வந்து இவ்வளோ ரைட் பண்ணுறது, நிறைய ரைட் பண்ணுறது, ஐ மீன் டைம் பேஸ் பண்ணி நிறைய ரைட் பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹேர்பிண்டு ஃபுல்லாக ஹேர்பிண்ட் தான். இங்கே ஃப்ரெண்டில் ஒரு ஒர்க் போகணுமே. உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஏதாச்சும் பழைய விளாக்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லாமே சீரீஸில் இருக்கும். நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் எதுவும் பார்க்கணும்னா எல்லாமே சீரீஸாக போட்டிருப்பேன். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு சீரீஸை போய் பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கெல்லாம் ஆள் மட்டும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க. ஸோ லவ் யூ ஆல், லவ் யூ. ஸோ டாடா எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த லொக்கேஷன். பாருங்க மேலே பயங்கரம் வேற மாதிரி. மழை லைட்டாக போய் அந்த சுற்றுறது. அச்சு சேர் தள்ளுறாரு அவர், அதனால தான் வச்சு அவரை க்ராஸ் பண்ணி வச்சு அவர் 2 பண்ணல. இப்போ டயர்லேருந்து வந்து நம்ம என்ன பண்ண முடியும். ஆனால் நல்லா நோட்டீஸ் பண்ணாங்க. இதில் வந்து என்னன்னா, நானே சந்தோஷ் ப்ரோ அப்புறம் வந்து அஸ்வின் ப்ரோ மட்டும்தான் சின்ன பசங்களாக இருக்கும். எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ் இருக்காங்களே, இந்த ஏஜ்லேயும் ட்ராவல் பண்ணுறாங்க. பயங்கரம்னா இந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் உட்காந்து ஆனால் போங்கடா இவ்வளோ தூரம் எவ்வளோ பைக்கில் போகாட்டிருக்கோம். இந்த வயசில் என் வயசில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னடா பைக்கில் போகிற விழுந்துடும், பைக்கிலலாம் என்ன போகிறீங்க, பைக்கில் போகிறா விழுந்துடும் போகிறீங்கன்னு. அதான் இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்களா மோட்டிவேஷனல் தான். இவங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இன்ஸ்பயர் ஆகிறாங்க. நம்மளும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜ்லாம் நானும் கண்டிப்பாக போவேன். நானும் பார்த்தீங்கன்னா வயசானாலும் இவங்கெல்லாம் பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு வருது. நம்மளும் ட்ராவல் பண்ணல, ட்ராவலிங் பைக்காக வாங்கிட்டு இப்போதைக்கு வந்து ஸ்போர்ட் பைக் அந்த மாதிரி வச்சிருக்கோம். கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ட்ராவலிங் பைக்காக வாங்கிட்டு ஹிமாலயன் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு நல்லா ட்ராவலிங் பண்ணுறாங்க. இந்த வயசுலேயும் ட்ராவல் பண்ணுறாங்களா, பயங்கரம் உண்மையிலேயே பயங்கரம். ஸோ இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரும் அண்ணங்க தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ப்ரூ கூடுவாங்களா, நான் மட்டும்தான் அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன்னா அது ஒரு மாதிரி எனக்கு வந்து பிடிச்சி போச்சு. ஹேர் பெண்டா லயன் டைல்டு மேக்யூ ஹேர் விட் பெண்ட். இது ஒரு பெண்டா. ஓகே நான் போய் மிக்ஸ் பண்ணி குளிர ஆரம்பிக்குது பயங்கரமா. ஐயோ ரைடிங் ஜாக்கெட் இல்லை, இப்போ ஃபீல் பண்ணுறேன். அப்பா பயங்கரமாக குளிருது, மோசமாக குளிருது. மழையும் பெய்யுது குளிரும் செய்யுது. நான் பார்த்தீங்கன்னா ரைடிங் க்ளவுஸு ஜாக்கெட் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். கை பார்த்தீங்கன்னா லைட்டாக விரைச்சி போயிடுச்சு. சரி எதுக்கிற அதெல்லாம் தேவையில்லை, ட்ரெக்கிங் கேட் நம்ம அது லோடு மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். தெரிஞ்சிருந்தால் ஒன்று போட்டு வந்திருக்கலாம் போல். குளிருதுங்க. அவங்களாம் டிஷர்ட் போட்டு போகிறாங்க. ஐயோ ஃபஸ்ட்டு ஐயா நான் ரெயின் லைனர் மாட்டிக்கிறேன், இதுக்கு மேலே தாங்காது. சில நேரங்கள் கழித்து நான் வந்து ரெயின் கோட்லாம் மாட்டிட்டேன். திரும்பி மழை பயங்கரமாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் சரி ஓகே பார்க்கலாம், ரொம்ப தான் கோபுரம் தெல்லச்சில்லாம் தான் இருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு. நல்லா இருக்குமா டனலா? சரி 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 ஓகே ஃபைன். நான் வந்து கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்களே ஏதோ டனல் இருக்கா, வந்து அதை பார்த்துட்டு போயிடுவோம் ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ எங்கே போகிற மாதிரி தெரில, நம்ம ரிட்டர்ன் திருப்பி சுற்றிட்டே இருக்கோம், நம்ம வேணால் தனியாக போயிட்டு வந்துடலாம் ப்ரோ ரூமுக்கு அப்படின்னா, நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் தான் சொன்னார் இல்லை டனல் இருக்குது நாங்கள்
பார்த்துடலாம். ஸ்ரீராமர் வந்து என்ன ஃப்ளாஷே அப்படி தான் கூடுவார். ஃப்ளாஷே டனல் இருக்குது அப்படி தான் கூடுவார். ஃப்ளாஷ் நேற்று வந்து ஃப்ளாஷே இங்கே ஃப்ளாஷே எனக்கு வந்து இர்ஃபான் மட்டும் கூப்பிட்டு வரல, ஃப்ளாஷுன்னு கூப்பிட்றேன். சரி ஓகே வரும் உனக்கு தான் வந்து கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டேன். அப்போ தான் ஃப்ளாஷே நம்ம நாளைக்கு கால் வெளில போய்ட்டு தனியாக அப்படின்னாரு. நான் தூங்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் நல்லா வச்சு அடிச்சு தூங்கிட்டு இருந்தோம். ஸ்ரீராம் தான் வந்து எல்லாத்தையும் விட்டாருண்ணே. சரி மற்ற டனல் மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டனல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் பார்த்துட்டு நம்ம வந்து அங்கேருந்து வேறு ஏதாவது ஸ்பாட்டு தான் போய் கவர் பண்ணுவோம். பார்ப்போம். அந்த மழை மட்டும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஓகே. மழை இருந்தால் கூட நம்ம ரைட் பண்ணுவோம், வீடியோ எடுக்க முடியாது. அதுதான் ஒரு கஷ்டம் எனக்கு. ஆஹா தெரியுதா எவ்வளோ தண்ணின்னு வண்டியில்? டேங்க்லேயே தங்கி நிற்கிது. ஃபுல்லாக அந்த சீபின் மாதிரி இருக்குது எல்லாமே. அதோட பாருங்களேன், அதுவும் இந்த மலையில் டயர் நல்லா கிரிப்பாக தான் இருக்குப்பா. பரவாயில்ல, கொஞ்சம் டயர் கிரிப் இல்லைன்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். ஐயோ வளரும் இது. வேதனையாக இருந்தாலும் வேதனையாக இருக்கு. ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்குள்ளே வந்து இந்த ஹோட்டல் ரூம் ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட்டாக போறியா? போ ப்ரோ, போங்க. எல்லாம் அதில் கஷ்டப்படுறாங்க. நம்ம எப்படி போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம வண்டி சல்லுக்கு போகுது. அடங்க ஐயால போடு. கால் மட்டும் எல்லோரும் சேராயிடுச்சு. ஸோ அது ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்க. இது ஏதோ டனல் கேவ் ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டாங்க எங்களை. கால் மட்டும் உடம்பே நனைஞ்சிச்சு லைட்டாக. கால் நனைஞ்சு தோணுது. மழை பெஞ்சிச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிட்டேன் கேமராவை. திருப்பி வந்து சரி ஓகே அந்த ஹிடன் ஸ்பாட்டை வந்து கவர் பண்ணிடுவோம் லைட்டாக போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து எல்லாமே கேமரா திருப்பி போட்டுட்டேன். ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்க அந்த ரோடு. உண்மையிலே நல்லா பண்ணுதுப்பா என் வண்டி ஆஃப் ரோடிங்கெலாம். நான் பாருங்கள் பிரேக்லேயே கால் வைக்கிறேன். வெறும் இந்த அது என்னது பம்பரில் கால் வச்சுருக்கேன். பம்பரில் கால் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். வரும்போது ஹைவேலாம் சில நேரத்தில் எப்படி தாச்சும் ஓட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. முது வலிச்சது நல்லா லைட்டாக வந்து பின்னாடி முது வலிச்சது. அதனால பார்த்தீங்கன்னா பம்பரில் வச்சு தான் ஓட்டின்னு வந்தேன். அங்கிள் பார்த்து வீல் ஸ்பின் ஆகுதுப்பா. போதும் ஒரு கீரே போதும். அதுக்கு மேலே அந்த கீரு அதிகமாக போடக்கூடாது, அப்புறம் விட்டா வலிக்கிடும். இப்போ வந்து நம்ம ஏற்ற போகிறோம். அடாடாடாடாடா இது பயங்கரமான பிளேஸாக இருக்கு. அப்பா மேலே தண்ணிலாம் தெரிச்சு. வாவ் நல்லா இருக்கு இந்த பிளேஸ் மேலே. அவர் எடுத்துருக்காரு ப்ரோ பயங்கரமா. அடாடாடாடாடா இப்படி இருக்கு இந்த பிளேஸ்ன்னு பாருங்களேன். வேற லெவல். இங்கே ஒரு ரோடு போகுது. இதெல்லாம் போகணுமா? ஓகே ஃபைன். சரி ரொம்ப முடியல எனக்கு. ஹீட்டு ரொம்ப குளிர், கை கால் நடுங்குது. சைலன்சர் வச்சு தான் சூடுக்கு வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஆஹா இது மாதிரி இருக்கு. கொஞ்சம் கமான் நம்ம இருக்கிறேன். ஏன்னா உறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக உறைஞ்சிருச்சு. போலாம் கமான், லெட்ஸ் கோ. அடங்கொய்யால நள்ளிரவு வெளியேட்டுமே. அடடா இங்கே தண்ணி அதிகமாக இருக்கு போல. அந்த ஹிடன் ஸ்பாட் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஓ அப்பா ஊச்சி எதுவும் இருக்கக்கூடாது.
ஆஹா பயங்கரமாக இருக்குது. எதுவும் இருக்கக்கூடாதுங்க, பாம்பிகையும் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா இருக்குப்பா உண்மையிலே. இது ரெண்டுத்தையும் அந்த இது மாதிரி பண்ணிட்டு போவாங்க கை வச்சு. எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல, கொஞ்சம் தூரம் போ. வேறு லெவல் வேறு லெவலு. ஏய் என்னது வந்தது தண்ணி? ஆழம் தான் போல, கொஞ்சம் உள்ளே போயிட்டானோ. இதோ அங்கேருந்து வந்து தண்ணி. யோ டிகிரி, தண்ணியோட டிகிரி. அப்படியே தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ போகுது. ஏன்னா க்ளீனாக இருக்கு பாரு, செம க்ளீனாக இருக்கு. சாய்ஸ் நாங்கள் வந்து இந்த சேனல்லேருந்து பயங்கரமாக கிளம்பிட்டோம். நிறைய வீடியோ, நிறைய ஃபுட்டேஜ். அடா காலு 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 நீளமாகிடக்கூடாது, கால் வீலிங் பார்க்குறீங்களா? ஓ ஐயா, அடிச்சு பறக விட வேண்டியதான் இந்த மாதிரிலாம் இடத்துலலாம். காலு தான் வந்து இதாகிடக்கூடாது, ஏன்னா குளிரும் பயங்கரமாக. வீல் ஸ்பின்லாம் இந்த இடத்துல பயங்கரமாக அடிக்குது. ஒரு இடத்துல உட்காந்து வீல் ஸ்பின் அடிச்சுனே இருந்தேன். ஸ்ரீராமபுரம் தான், டேய் டயர் கிரிப்பு போயிடும்டா, மலையில் வர ஓட்டிகிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி கத்தினே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நிப்பாட்டிட்டேன். மண்ணாக இருக்குல்ல, அதனால வீல் ஸ்பின் நல்லா ஆகுது பாருங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஐயோ அவங்க போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிட்டுமே. என்ன தெரிலங்க, ஒரு இடத்துல மட்டும் அடிப்பட்டு ரத்தம் வருது, எனக்கே தெரில, நானே நோட்டீஸ் பண்ணல. எனக்கு லைட்டாக கழுவி போ வண்டியை. ஹில்ஸில் நல்லா தான் மைலேஜ் கொடுக்குது. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வந்தோம் தான். இன்னும் அங்கேருந்து எங்கே சொன்னேன், கேரளாவில் பண்ண நினைக்கிறேன். அப்புறம் அதிரப்பள்ளி போய்ட்டு இங்கேயும் வந்துட்டேன். இங்கேயும் ஓட்டிகிட்ருக்கேன், பட் இன்னும் அரை டேங்க் காமிக்குது. அடங்கு கொய்யால நல்லா இருக்குங்க இந்த ரோடு உண்மையிலே. ஓகே ரைட் போகணும், பார்த்தாச்சு அவங்கள. ஸோ ரைட் போயிடலாம். கையை தான் கொஞ்சம் வச்சு போயிடுது. இன்ஜினில் ஹீட் வச்சு தான் காப்பாற்றிட்டு இருக்கேன் என் கையை. ட்ரெயின் கோட் தான் குரு, இதை நீ வச்சுக்கோ, இதை நான் போட்டுக்கிறேன். சரி. திருப்பி மழை ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோ இது நிற்கிது, ஆரம்பிக்குது. இங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணோம், மழை ஆரம்பிச்சிச்சு.